இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் உண்மை ரகசியம். வசனம் எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவருடைய மனைவி சாராளுக்கும் விசுவாசம் இருந்தது. ஈசாக்கை பெற்றெடுக்க அவள் தெய்வீக பலத்தை பெற்றாள். அந்த நேரத்தில் ஒருபோதும் கருத்தரிக்காத ஒரு பெண்ணாக அவள் மலடியாக இருந்தாள். பாருங்க, சாராள் எப்படி விசுவாசத்தை கண்டாள் தெரியுமா? அவள் வாக்குறுதித்தவரை உண்மை உள்ளவராக நியாயத்தீர்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவள் கர்த்தருடைய உண்மை தன்மையை உணர்ந்திருந்தாள். அவள் தன் சொந்த உண்மை தன்மை அல்ல, சாராவுக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்ற போதிலும் விசுவாசத்தினாலே கருவுறவும் மகனை பெறவும் வல்லமை உண்டாயிற்று. மனித கணக்கில் வயது, உடல் இதெல்லாம் சாராளுக்கு சாத்தியமற்ற நிலை இருந்த போதிலும் தேவன் பார்வையில் சாத்தியமாக மாறியது. பாருங்க, விசுவாசம் சூழ்நிலையை அல்ல, தேவனின் வாக்குத்தத்தத்தை தான் பார்த்து கொள்கிறது. பாருங்க, அநேக நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்முடைய உண்மை தன்மைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம் இல்லையா? அந்த நம்மளுடைய சுமைகள், கவலைகள், நம்முடைய முயற்சிகளெல்லாம் விட்டுவிட்டு தேவனின் கிருபையிலும் விசுவாசத்திலும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் இளைப்பாற வேண்டும். அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே வர வேண்டும். ரெஸ்ட்டு என்பது நம்முடைய கிரியையினால் நம்ம எதையும் நம்ம செய்ய போகிறது அல்ல, நம்ம விசுவாசத்தினால் நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் என்பது அது ஒரு முழுமையானது. பாருங்க, அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் பரிபூரணமாக எல்லாம் செய்து முடித்து விட்டார். அந்த கிரியைகளே அவர் செய்து விட்டார். பாருங்க, நம்மளுடைய கிரியையில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பலத்தினால், அவருடைய அந்த பரிசுத்தத்தினால் பாருங்க நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அந்த முழுமை தான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் என்பது. அவர் தந்தையின் சித்தத்தில் நிலைத்திருப்பது. அதுதான் அநேக வேளையில் தவறி விடுகிறோம். பாருங்கள், அவர் சித்தத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பது. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் இளைப்பாறுவதுன்றது நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, அவருடைய உண்மை தன்மை எப்பொழுதும் நம்மை நேசிப்பதிலும் நம்மை குணப்படுத்துவதாக அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலும் அவருடைய உண்மை தன்மை உள்ளது. பாருங்க, அப்போ நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது அவரை உண்மை உள்ளவர் என்று தீர்மானித்து நம்ம என்ன பண்ணுமா? ரெஸ்ட்டில் இருக்க வேண்டுமா? ஏற்ற நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 தூதர்கள் அதை உறுதிப்படுத்தும் பொழுது பாருங்க, அவன் என்ன பண்ணுறா? நகைத்தாள் என்று எழுதியிருக்குது. நான் ஒரு டைமில் இதை நான் என் இருதயத்தில் யோசித்தது உண்டு. ஏன் இவன் நகைத்தாள்? அப்போ அவளுக்கு விசுவாசம் இல்லையா? இல்லை. பெண்களுக்கே பாருங்களேன், ஒரு வெட்கம் வந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சிரிப்பாங்க இல்லையா? அப்போ அவள் நினைக்க, நம்மளோட வயது, நம்மளோட உடல், பெண்களுக்கு உண்டான எல்லா வழிபாடுகளும் பண்ணுச்சு. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி அவள் சிரிக்கலை. எனக்கு இந்த வயதில் ஒரு பிள்ளை வருமா என்று அவள் நகைக்கிறா, வெட்கப்படுகிறா. பாருங்க, கர்த்தர் அதை காண்கிறார். நீ சிரிக்காத, நான் உனக்கு தருவேன், நான் தேவாதி தேவன், நான் சர்வ வல்ல தேவன், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன்னா, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன்னா அது நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன், அதை நிறைவேற்றதுக்கான எல்லா காரியங்களும் நான் செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. பாருங்க, அந்த நேரத்தில் அவள் இருதயம், இந்த வயசில் எனக்கு இந்த குழந்தை வரப்போகுதான்னு நினச்சி என்ன பண்ணுறா? சிரிக்கிறா. பாருங்க, இன்றைக்கும் தேவன் இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இது எப்படி பெற முடியும், எப்படி இது நடக்கும்? ஒருவேளை பிள்ளைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தாமதமாக இருக்குது, எனக்கு இன்னும் நான் கன்சீவ் ஆக முடியல, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருந்தால் தேவன் இன்றைக்கு உங்களோட இடைப்படுகிறார். பாருங்க,
தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எனக்கு இனிமேட்டு எப்படி வரும்? இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வாக்குரைக்கிறாரு. அவருடைய பலன், அந்த உன்னதமான பலன் நிரப்பும் பொழுது பாருங்க, வயது வரம்பே கிடையாது தேவனுக்கு. அவர் கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர். சிலுவையிலே வியாதியை நீக்கிவிட்டார், சாபத்தை முறித்து விட்டார். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ விசுவாசம் என்றால் கண்களுக்கு தெரியாததை கை கொடுத்து கொண்டது போல பெரும் நிலையாய் இருக்குது. சாரல் அதையே செய்தா பாருங்க. உலகம் இது சாத்தியமில்லை என்றாலும் அவள் விசுவாசம் தேவன் கூறினால் நிச்சயம் நடக்கும் என்று சொன்னது. அதுதாங்க, ஒரு சாதாரண ஒரு காரியத்தை நம்ம பெருசாக யோசிக்கிறதுனால தான் பிசாசானவன் என்ன பண்ணுறான், காரியங்களை அந்த வாக்கு தத்தத்தை தடை பண்ணுகிறான் பாருங்க. தேவன் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பாருங்க, என் சரீரத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. அந்த பிரச்சனைலாம் தகர்ப்படி ஆக்கி எனக்கு ஒரு பிள்ளை பாக்கி கொடுப்பார் என்ற அந்த நிலையில் நீங்கள் நிற்கும் போது, தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அதில் நான் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சாரால் தன் உடம்பு பலவீனத்தை அல்ல, தேவனின் விசுவாசத்தை தான் நம்பிக்கை வைத்தால். அதுதான் விசுவாசத்தின் உண்மையின் ரகசியம் பாங்க. நம்முடைய தோல்விகள், வரம்புகள், குறைகள் எல்லாம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இன்னும் பெரியவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் கூட இது சாத்தியமே இல்லை என்று நம்ம சிரித்து விடலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது பாருங்க. சாரா முதுமையில் பெற்ற அதிசயம் என்று நம் வாழ்க்கையிலும் நிகழ முடியும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, என் சுமைகள், கவலைகள், என்னுடைய முயற்சிகளை விட்டுவிட்டு உம்முடைய கிருபையிலும் விசுவாசத்தில் சமாதானமாய் இருக்க தீர்மானிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிறைவான விசுவாசத்தில் நம்பிக்கை வைத்து வாழும்படி விரும்புகிறேன் அப்பா. விசுவாசத்தின் உண்மையின் ரகசியத்தை நான் அறிந்து ஜெயம் எடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.